தித்திக்கும் செந்தமிழுக்கு இந்த நித்யாவின் முதற்கண் வணக்கங்கள். இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டே முகவரி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் நான் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க, கண்டிப்பாக உனக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு கால் வெரிஃபிகேஷன் வந்த போதுமே கண்டிப்பாக கிடச்சிருமா, நீ கவலையே பட வேணாம், உனக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும், நீ நாங்கள் சொல்கிற ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நான் எந்த ஸ்காலர்ஷிப்பில் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் எடுத்துக்கிட்டதே கிடையாது. அதுக்கப்புறம் தேர்ட் ஹோம் வெரிஃபிகேஷன் போது விக்னேஷ் அண்ணா வந்தாங்க. விக்னேஷ் அண்ணா வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலி அவங்க அம்மாட்ட வந்த உடனே கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பாக பாப்பா கிடைக்கும் அப்படிலாம் சொல்லி விக்னேஷ் அண்ணா ஹெல்ப் பண்ணாங்க. அந்த அண்ணன்ட்டு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைச்சதுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. திரும்ப எனக்கு ஃபோன் பண்ண மேமே தான் திரும்ப ஃபோன் பண்ணாங்க. அவங்க பேசின போதெல்லாம் உனக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் நித்யா, நீ கண்டிப்பாக வந்துரு, கண்டிப்பாக இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அங்கே இன்டர்வியூக்கு போன போதே அவங்க வரவேற்ற விதமாக இருக்கட்டும், அவங்க எங்களை ட்ரீட் பண்ண எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரிலாம் கூட ஸ்காலர்ஷிப்பில் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு அங்கே இவர் தான் ரமேஷ் அண்ணா அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது. மேம் ஒரு வீடியோ அனுப்புன போது முருகதாஸ் சார் சொல்லிட்டே இருந்தார், ரமேஷ் அண்ணனுக்காகவாது நீங்கள் படிக்கணும், ரமேஷ் அண்ணன் சொன்னாங்க. நான் கூட நினச்சேன், சரி ஓகே அவங்க யாரோ ரொம்ப பெரிய ஹெட்டு போல், ஸோ அவங்க நம்ம முன்னாடிலாம் வரமாட்டாங்க, எப்போ வருவாங்கன்னு தெரில அப்படின்னு நினச்சேன். கடைசியில் இன்றைக்கி தான் எனக்கு தெரியும் இவங்க தான் ரமேஷ் அண்ணன், இவங்க தான் என்கிட்ட இன்டர்வியூவே பண்ணது. அப்போ தான் நினச்சேன், இதுவே மற்ற ஸ்காலர்ஷிப்பில் பார்க்கும்பொழுது அவங்களோட ஹெட்டு வேறு இடத்துல இருப்பாங்க, அவங்களோட கீழே இருக்க ஒர்க்கர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள கைட் பண்ணுறதா இருக்கட்டும், இன்டர்வியூஸ் எடுக்கதான் இருக்கட்டும் இருப்பாங்க. பட் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸை நானே பார்த்து நானே இன்டர்வியூஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்ச ரமேஷ் எனக்கு ரொம்ப தேங்க்யூண்ணா. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கடவுள் எங்கே இருக்காங்கன்னு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. ஒருத்தங்க நம்மள்கிட்ட கடவுள் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டால், நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் நம்மளுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க தான் கடவுளாகவே தெரிவாங்க. நம்மள்ட்ட இருந்து ஒரு கஷ்டத்தை குறைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே கடவுள் தான். இந்த ஃபீட்பேக் நான் காலையிலேருந்து காலையில் சொல்ல விடுவாங்களா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். கரெக்டாக இப்போ சொல்ல விட்டாங்க. அண்ட் ஆக்சுவலி என்னோடய ஃபேவரட் நம்பர் 5. ஸோ அதுக்காகவே கரெக்டாக நம்பர் பார்த்து 5க்காக வந்தேன். அண்ட் தென் எனக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ண எல்லாருமே எனக்கு கடவுள் தான். என்னோட சீனியர்ஸ் இங்கே இருக்க எல்லாருமே எனக்கு கடவுள் தான். அதே மாதிரி ரமேஷனா மிகப்பெரிய கடவுள், அவங்க இல்லைன்னா நாங்கள் இங்கே யாருமே கிடையவே கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. அண்ட் தென் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு. தேங்க்யூ.